மீனா, அண்ணாச்சி கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க வீட்ல சமைச்சு வச்சிருக்க, நீங்க வெளியில வாங்கிட்டு வரீங்க? வெளில சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான். ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் சமைக்க நினைச்சிருந்திருப்பேன். இப்ப அதனால என்ன, எப்படி இந்த உப்புமா இல்ல ரவா தோசை அந்த மாதிரி தான் ஏதாச்சும் செஞ்சு வச்சிருப்பேன். அதை அப்படியே விட்டுரு, வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல. இது சுட சுட இருக்கு, பிளேட் வச்சு எடுத்துருவா. ஏய், இந்த பெல்ட்டும் பர்ஸும் நல்லா இருக்குல்ல? வாங்க போறீங்களா? ஆமா, அதுக்கு தான் கேட்டேன். வேற எதுவும் கேட்பாங்க? ஏங்க ஒரு பெல்ட்டும் பர்ஸும் 2500 ரூபாய் போட்டிருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட 2 பெல்ட் பர்ஸ் இருக்கு. ஏய், பிராண்ட் என்ன அப்படிதான் இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதான் ஆர்டர் போட போறேன். நல்லா யோசிச்சு ஆர்டர் போடுங்க. யோசிச்சுட்டேன், இப்ப ஆர்டர் போடுறேன். திருந்தவே மாட்டீங்க. இவகிட்ட கேட்டதே தப்பு, சும்மா இவனுமா சம்பாதிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா, 2 BHK பாருங்க. புது வீடா இருந்தா ரொம்ப பெட்டர். ரெண்ட் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, எவ்வளவு இருந்தாலும் பாத்துக்கலாம். என்னங்க வாடகைக்கு வேற வீடு பாக்குறீங்களா என்ன? ஆமா. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சலு? போன வாரம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தான்ல, வீட்டை பார்த்துட்டு ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதான் வேற வீடு பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன லூசாங்க? இன்விடேஷன் கொடுக்க வந்தவர் சொன்னாருன்னு வேற வீடு பாத்துட்டு இருக்கீங்க. ஏய், எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் தாண்டி வரும், பாத்துக்கலாம். என்னங்க எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் தானா? அசால்ட்டா சொல்றீங்க. இப்ப என்ன உனக்கு? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாடகை கொடுக்குறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, தேவையில்லாம அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, வா. எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? என்னங்க ஆச்சு? ஆபீஸ்ல எதுவும் ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? போன மாசம் என்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி என்ன ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வருத்தப்படாதீங்க, அடுத்த வேலையை பாருங்க. இன்னும் 5 நாள்ல EMI கட்டணும். பேங்க்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அசிங்கப்படுத்த போறான். நானும் எல்லார்ட்டையும் காசு கேட்டு பார்த்துட்டேன், யாரை கேட்டாலும் இல்ல இல்லன்னு மட்டும் தான் சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்கிட்ட காசு இருக்கு, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உன்கிட்ட காசு இருக்கா? எப்படி? ஒரு வருஷமா நீங்க ட்ரெஸ் கலட்டி போட்டதுல ஒரு 50 100 சேர்த்து வச்சு ஒரு 5000 ரூபாய் இருக்கு. அப்புறம் நீங்க எனக்கு வீட்டு செலவு காசு கொடுப்பீங்களே, அதுல நிறைய மிச்சம் பண்ணி ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. அந்த உண்டியல்ல ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். மாசம் மாசம் உங்ககிட்ட திட்டு வாங்கி சீட்டு கட்டினேன்ல, அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சரி.